இன்னைக்கு பார்க்க போறது 10th மேக்ஸ் சாப்டர் 5 எக்ஸாம்பிள்ஸ் 5.19 பார்க்க போறோம். கால்குலேட் த ஸ்லோப் அண்ட் ஒய் இன்டர்செப்ட் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸ்லோப்பையும் ஒய் இன்டர்செப்டையும் கொடுத்துருக்குது. ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. 8x - 7y + 6 = 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கொடுத்துருக்க ஈக்குவேஷன்ல இருந்தால் நம்ம இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதை எடுத்து எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஆஃப் த கிவன் ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்னு சொல்லி ஈக்குவேஷன் எழுதிக்கோங்க. 8x - 7y + 6 = 0 அப்படின்னு. தென் இந்த ஈக்குவேஷனை நம்ம அப்படியே இன்டர்செப்ட் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கும்போது அதுக்கு தக்கன அந்த ஃபார்முலா பேசிஸ்ல நம்ம கொண்டு வரணும். அப்போ ஒய்யை மட்டும் இந்த சைடு வச்சுட்டு மற்றதெல்லாம் அந்த சைடு கொண்டு போகணும். அப்போ இங்கே ஒய் வந்து என்னதான் இருக்கு அப்படின்னா -7y இருக்கு. ஸோ அது +y கொண்டு வரணும். ஏன்னா நம்ம ஃபார்முலா படி நம்மளுக்கு +y தான் வரும். ஸோ -7y மட்டும் அந்த பக்கம் கொண்டு போறோம். ஓகேவா? வேற ஒன்றும் மாறல. ஸோ அப்போ 7y இங்கே போகும்போது மீதி 8x + 6 எல்லாம் அப்படியே வச்சுப்போம். அதை தான் இப்படி மாற்றி எழுதியிருக்கோம். வேற ஒன்றும் இல்லை. தென் 7 வந்து என்ன ஆகிட்டு இருக்கு? ஒய்யோட மல்டிப்ளை ஆகிட்டு இருக்கு. ஸோ ரைட் சைட் போகும்போது என்ன ஆயிடும்? டிவைட் ஆயிரும். ஸோ மொத்தமாக 7 அப்படின்னு போடாமல் காமனாக போடாமல் எல்லாத்துக்கும் தனித்தனியாக 7 டிவைட் பண்ணுறோம். அவ்வளோதான். ஸோ இப்போ 8x/7 + 6/7 அப்படின்னு போடுறோம். இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம். தென் இதை வந்து நம்ம இதோட கம்பேர் பண்ணுறோம்னா இன்டர்செப்ட் ஒய் இன்டர்செப்டா. ஸோ அந்த ஃபார்முலாவில் கம்பேர் பண்ணுறோம். y = mx + c. அப்போ m பக்கத்துல x பக்கத்துல என்ன இருக்கோ அதை தான் நம்ம mன்னு சொல்லுவோம். x பக்கத்துல என்ன இருக்கு? 8/7. ஸோ அப்போ m ஓட வேல்யூ என்னது? 8/7. அதான் நம்மளுக்கு ஸ்லோப். mனா நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஸ்லோப்னு சொல்லுவோம். ஸோ ஸ்லோப் கிடைச்சிருச்சு. அடுத்தது இன்டர்செப்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ இன்டர்செப்ட் c வந்து என்னது? c யோட வேல்யூ தான் நம்ம இன்டர்செப்ட். ஸோ என்னது? 6/7. ஸோ 6/7 இதுதான் இதோடைய வேல்யூ. இதோட இந்த சம் முடிஞ்சு. இந்த சம் உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். புரிஞ்சு கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இல்லை ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ.